ஏய் சர்மா, டேய் இவன் ஒருத்தன். என்னடா டேய் சீக்கிரம் வாடா, அக்கா கிளம்ப சொல்லிச்சுடா. கிளம்பு சொன்னடா, கீழே அப்படியே ரெடியா கிளம்ப வேண்டியதானடா. இருக்கிறது ஒரு பாத்ரூம்தான்டா. பாத்ரூம்லாம் எதுக்குடா, நீ அப்புறம் சர்வீஸ் தானடா, நீ அப்படியே கிளம்புடா. ரொம்ப பேசுறானே. குளிக்க விட மாட்டேடா. சரிடா சரிடா, பொறுமையா வா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. சரி, ஏன் தான் இப்படி இருக்க? தண்ணி வேற சூடா வருது. ரொம்ப நேரம் ஆகுதா? இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. என்ன வெயில் முடியலடா சாமி. ஃபுல்லாவே ஏதோ வாடா. எவ்வளவு நேரம்டா? வருவேன் இரு. என்ன உனக்கு பிரச்சனை? அப்புறம் சர்வீஸ் நீ ஆமா போ. ஆம்ஸ் பத்தியே இல்ல. பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. எப்படி சூப்பரா இருக்கிற? என்னென்னலாம் பண்ண கிளம்பு. என்ன இப்ப வீடியோல அதிகமா வரியா? வீடியோல அதிகமா வரி. வீடியோல வரது அதிகமா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? அதெல்லாம் இருக்குடா, மறைச்சிட்டியடா. இப்ப பேசு, இத போட்டே வரும். வீடியோ தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? இந்த வீடியோ போடுறோங்க. அவனை வீடியோ நிறைய போடணும்னு ஆசையா? இந்த வீடியோ போடுறோம். டேய் அக்கா கிட்ட பர்மிஷன் கேட்டு இந்த வீடியோ கண்டிப்பா அப்லோட் பண்றேன். சத்தியமா சென்னையில தான் வெயில்னு நினைச்சா சென்னையில எவ்வளவு பரவாயில்லடா. அப்பா எங்க ஊருக்கெல்லாம் வந்திருக்கணும், அவ்வளவுதான். அப்பா எந்த ஊர்னு லாஸ்ட் வரைக்கும் தெரியல, ஆடியன்ஸுக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. 4 ஊர் சொல்றேன். எங்க ஊருக்கு வந்து பாருங்க, சூப்பரா இருக்கும். கிளைமேட் அப்படியே ஒரு மாதிரி பனி கொஞ்சமா, காத்து, மழை, அப்படியே ஒரு மாதிரி சுனாமி கலந்த ஒரு ஊர். பனி கொஞ்சமா, எருமாடு கொஞ்சமா, நிறைய கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். சாப்பிட்டு திருவிழாக்கு போறோம். திருவிழாக்கு ஒண்ணு கூட்டு போக மாட்டோம். நீ போய் பேக் பண்ணு. பேக் பண்ணோம், அவ்வளவுதான். நம்ம இதை முடிச்சுட்டு சாப்பிட்டு அப்படியே நம்ம திருவிழாக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு. ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இதுக்கு வந்து நான் மீன் கூட போட முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு அசிங்கமா கெட்ட வார்த்தை மண்டைக்குள்ள ஓட்டே இருக்கு. சோ நாங்க சாப்பிட்டுட்டு திருவிழாக்கு போயிட்டு அங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு நாங்க பாத்துட்டு நாங்க வீட்டுக்கு வந்து முதல்ல சென்னைக்கு கிளம்புறோம். அப்பா எங்க ஊருக்குலாம் திருவிழாக்கு எப்படிதான் நீங்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. எங்க ஊருக்கு போலாம். செருப்பாடி பண்ணி ஊருக்கு கிளம்பு முதல்ல. உனக்கு யாரு ரொம்ப பிடிக்கும்? 4 இந்த 3 பேர்ல 3 பேர்ல நீதான். யாரோதான் பொதுவான ஆளுகிட்ட கேட்டா பரவாயில்ல. அது ஃப்ரெண்டுங்க நீங்க. சரி, என்னை விட என் தம்பியை பிடிக்குமா? ஆமா ஆமா, அவனதான் ரொம்ப பிடிக்கும். Emotional damn it. அவ்வளவுதான், வேஸ்ட். எப்போ உன்னையே சொல்லி இருந்த எப்படி காத்து ஒரே திசையில விசாது. சரி சரி, வீடியோ கோசம் அக்கா சொல்லுங்க. வீடியோக்காகவா? சரி போய். அவன் ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை. ஆண் பிள்ளைலாம் நீ சொல்லாத, அவன் தான் 24 மணி நேரம் என் கூட இருக்கிறான். ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளையாமே. எப்ப பார்த்தா பொண்ணு 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 பொண்ணுன்றாம்மா. லேடிஸ் செருப்ப பார்த்தாலும் அது மேல கொஞ்ச நாள் ஏறி நின்று வரான்டா. அதுவும் பன்னூர் பொண்ணு தான் வேணுமா? அடடா, இல்ச்ச ஒயிட் பன்னூர் தானே உங்களுக்கு கிடைச்சிச்சு. அவங்கிட்ட நல்லதா சொல்லுங்க. நீ என்ன சொல்றது? இப்ப கூட என் தம்பி கிட்ட கெஞ்சி கேட்டு ஒரு பீர் வாங்கி குடிக்கணும்னு பண்றான். அது அதுக்காக இல்ல, ஊர்ல என் மாம்பை ஒருத்தர் கேட்டிருந்தான், அவனுக்காக இங்க. ஐயோ, பீர் அங்க எல்லாம் கிடைக்கும். ஆமா, உனக்கே பாண்டிச்சேரி போனோம். அங்கதான் நிறைய கோயில் இருக்கு. பாண்டிச்சேரி எதுக்கு போவாங்க தெரியுமா? சீப் அண்ட் பெஸ்ட். எதுக்கு போவாங்க பாண்டிச்சேரி? குடிக்கிறதுக்கு போறவங்க ஆம்பளைங்க. அது இவனுங்க இந்த நானும் கோயிலுக்கு என்ன, நான் என் மாம் பையனுக்கு தான் வாங்கிட்டு போவேன். எனக்கெல்லாம் அவன் மூந்து பார்த்துட்டு வருவான். என்ன பண்றான் இவன்? இரிட்டேட்டிங்கா இருக்கலாமா பேசுறது? இதெல்லாம் vlogல போட்டா யாராவது பாப்பாங்களா? பாப்பாங்க. பைத்தியம்
ஏன் பேசின்னு இருக்குதுன்ட்டு கும்பல் போய் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா இப்ப எல்லாரும் இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி பேசுறவங்க தான் பாக்குறாங்க. அப்ப நம்மளே பைத்தியம் ஆயிடலாமா? ஆயிடலாம். போ ஆரஞ்சு வாக்கிங் போலாமா? அது இவன் திரு சொல்லு. ஆரஞ்சு வாக்கிங் போலாமா? பட்டே இப்படி பண்றா பாரு. ஆரஞ்சு வாக்கிங் போலாமா? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. சோ நம்ம எங்க வந்திருக்கோம்? நாம வந்து பன்னூர் கிராமத்துக்கு வந்திருக்கோம். ஏன் அது கிராமம்னு நீ சொல்லுமா? ஏன்னா இங்க பட்டிக்காட்டு ஒரே பொண்ணுங்க கூட ரைட்ல பொண்ணுங்க தான். அவங்களே கேக்கலனாலும் நீயே கேட்பாங்க. போயிட்டாங்க அதை எடுக்க வராங்க. அதான் பெண்கள் அவங்களே கேக்கலனாலும் இவனே கூட்டு பொண்ணுங்க நல்ல பெண்கள் மாதிரி இருக்கு அவனுக்கு. அப்பல இருந்து பாத்துக்கிறீங்க பொம்பளை வெறி புடிச்சு போய் புரிஞ்சுக்கிறீங்க நீங்க. பெண்கள்னோட ரெக்கமெண்டேஷன் வேற வருது. ரெக்கமெண்டேஷன் நான் தான் வருவேன். இப்ப புதுசா அவன் வந்துட்டான், புது ஆமா. பையன். சோ நாங்க வந்து எங்க ஊர் திருவிழாக்கு வந்திருக்கோம். இது வந்து சின்ன வயசுல இருந்தே நான் பயங்கரமா என்ஜாய் பண்ண ஒரு விஷயம். இப்ப வேணா சென்னை அது இதுன்னு சுத்தி எல்லா இடத்துக்கும் சுத்தி இது ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. பட் இவ ஏன் வாய்க்குள்ளேயே பேசுறான்னு தெரியல. சாவடி அடிக்க போறோன்னு இனிமே கத்தி பேசல. கத்துற நீ போ கத்து. நீ பேசுக அப்புறம் அதே கத்த மாட்டா வர. அதெல்லாம் சொன்னேன் வீட்டு விட்டு. சாரி சும்மா. என்னமா சார் நீ எதுவுமே சொல்லாத, ஏதாவது பேசு. மறைச்சறான். நான் என்னமா சொல்லியிருந்தேன், என்னது மரியா வாழ்க சொல்லிட்டான். சொல்ல மாட்டேன். ஏதோ கேட்டீங்களா? பின்னாடி போய் நாங்க வந்து கடல்லாம் சுத்தி பார்க்க போறோம். ஓகே வாங்க. கடல் கூட இருக்கு, சுத்தி பார்க்கலாம். கடலா? ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு மனோஜுக்கு எங்க ஊரு சர்ச்சை வந்து நாங்க சுத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் எங்க ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் சரிமா சுத்தி பார்க்க போறோம். ஆனா அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுக்கு வேணா எனக்கு சம்பந்தம் இருக்கு. கேமராமேன் இன்னும் கொஞ்ச நாள்ல மாறிடுவேன். ஏன் பொண்ணுங்களை பார்க்கும்போது அடி வாங்குவோம், அப்புறம் கேமரா எடுத்து நம்ம ரெண்டு பேரும் தான் போகணும். ஐபிஎல் எல்லாம் பாத்திருக்கே இல்லையா? எல்லா இடத்துலயும் நல்லா இல்ல, வாப்பலாம். கரெக்ட் தான். அவன் நல்லா எடுக்கிறான். இத நான் வீடியோல பேசுவேன் கண்டு. பார்த்தோனே ஒரு மாதிரி ஜாலியா ஏறான். எவ்வளவு திட்டினாலும் ஒரு மாதிரி ஜாலியா ஏறான். அந்த பொண்ணு நல்லா இருக்கு. எங்க ஊர் பொண்ணு தான். எல்லோ கலர் ஷர்ட். உள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்காங்க. வெரி ஸ்மார்ட்டியா. ஹெல்ப் பண்ணா. ஏங்க அந்த பொண்ணு நல்லா இல்லைங்க, வேற எதுனா நல்லா இருக்கும். அங்க இன்னொரு பொண்ணு நல்லா இருக்கும். என்ன எல்லாரும் மாமி சொல்லிட்டோம். அப்பா நிறைய ஃபேன்ஸ் தான் போலயே. ஐயோ போச்சே. பாத்து நான் போன அழகா போட்டேன். அவங்க தான் போட்டாங்க. பாவம். உங்கள்கிட்ட ஒரு போட்டோ கேட்டதப்பா 10,000 முதல்ல வச்சுட்டேன். உனக்கு செருப்பு வாங்கலாமா? லேடிஸ் செருப்பு என் ஒய்ஃபுக்கு வாங்கலாம். அவாய்ட் பண்ணிட்டார் பாத்தியா? வாங்கிக்கூட டக்குன்னு. என்னது செருப்பு தான். அவ போட்டானா ஓகே, அது ஏத்துப்பேன். ஆனா நீ போட்டானா அதை ஏத்துக்க மாட்டேன். நீ வாங்கிக்கிறியா? வாங்கிக்கூடா. ரோஸ் கலர் கேட்டு என் காதலிக்கு ஒன்னும் வாங்கிக்கிறேன். அங்க ஒரு பொண்ணு சூப்பரா இருந்துச்சு. பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு இந்த நாய்க்கு எதுவுமே எனக்கு தரக்கூடாது. ஏன் ஏன் ஆளு வந்து சாப்பிட போறேன் சத்தியமா. இது கால் கடம்பு தானே. அப்பனா என்னதுக்கா? சீம்பாலா அது? எவ்வளோக்கா? ஜிபேவா? ஐயோ காசு இல்ல. ஜிபே காசுலாம் இல்ல. பிச்சைக்கார நாயே. ரெண்டு வாங்கிருக்கியா? ஆமா 2 வேணா 50 ரூபா 10 ரூபா மிச்சமா அதுல. ஆனா அது யார் திம்பாங்கன்னு தான் தெரியல. போட்டாங்களா? போட்டாச்சு. மனோஜ் உன் தம்பி தான் போட்டான். காசு நிறைய வச்சிருக்கான். குடிக்கலையா? காசு நிறைய வச்சிருக்காங்க. காசுலாம் இல்லன்னு சொன்னேன். கிளி ஜோஷியம் பாப்போமா நம்ம? யாருக்கு? எனக்கு வேணாம்.
இவனுக்கு பாப்போம். எனக்கு பார்த்து விருப்பம் இல்ல பெருசா. நானே சொல்றேன். ஏன்னா நாசமா போயிடுவானா. அதான் பாரு இரு. அதுதான் அவரும் சொல்ல போறாரு. கல்வி யோகம் இருக்கு. முயற்சி பண்ணி கல்வியில இறங்கணும். பெரியவங்க வீடு நல்லா இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைல பிரிஞ்சவங்க ஒன்று சேருவாங்க. இழந்ததை அழிச்சதை மீட்டுவீங்க, எதிர்பார்த்ததை முடிப்பீங்கன்னு இழந்ததை அழிச்சிருவீங்க, அழிச்சதை இழந்துருவீங்கன்னு. சரியான ஜாதகம் சர்மாவுக்கு பார்த்துரு தம்பி. சர்மா ஜாதகத்துல என்ன நடக்குது, ஏது நடக்குது, எப்படியாப்பட்ட டயம் நடக்குதுன்னு பாரு. இந்த ஜாதகம் சர்மா பேர்ல. டேய் படிச்சு சொல்லட்டுமா இந்த ஜாதகம்? வீட்டுக்குள்ள போயிரு தம்பி. சர்மாவும் பேர்ல வந்திருக்கிற ஜாதகம் என்ன சாமி? சர்மாவுக்கு நல்லதுதாம்மா. 2 பொண்டாட்டிக்காரரே வந்திருக்காரு. எதுவும் கெட்ட நேரம்லாம் எதுவும் இல்ல. சர்மாவுடைய ராசியில முருகர். கம்முன்னு இருந்தாலும் காரியத்தை ஜம்முன்னு முடிச்சிருவாரு. அவரு வேலை. ஆமா, வேல் இருக்கும்போது வினை இல்ல, மயில் இருக்கும்போது பயம் இல்லன்னு முருகனே வந்தது நல்லதுதான். 2 கல்யாணம் பண்ணுவானா? 3 கூட பண்ணிக்கலாம் முயற்சி எடுத்தா. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. வந்த ஜோசிய பிரகாரம் வருங்காலம் மனைவி யோகத்தால நல்லா இருப்பாரு. மனைவி இருப்பாங்களா? அதெல்லாம் இருப்பாங்க. அவர்கிட்ட நீ இருப்பியான்னு முதல்ல யோசனை பண்ணு. தம்பி பேர் சொல்லியா? மனோஜ் குமார். என் பேர் மனோஜ். மனோஜ். வயசு சொல்லுங்க ஐயா. 24. 24 வயசு ஐயா. மனோஜுக்கு ஒரு ஜாதகம் சொல்ல ஓடி வாப்பா. அவர் எதை எதிர்பார்க்கிறாரு மனோஜ்? மனோஜுடைய ராசி எப்படி இருக்கு, யோகம் எப்படி இருக்கு, அதிர்ஷ்டம் எப்படி இருக்கு? ஆண்டவா, இந்த ஜாதகம் ஐயா மனோஜுக்கு தரப்போறேன். நல்ல ஜாதகம் வேணும் சாமின்னு சாமி கிட்ட கேட்டு எடுத்து கொடு. ஐயா மனோஜ் உங்க பேர்ல வந்திருக்கிற ஜாதகம் என்ன ஜாதகம்? அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. கிருஷ்ணனும் ராதையும் காதல் கல்யாணம் பண்ண இடம். நல்ல ஜாதகமா தான் வந்திருக்கு. ஒன்னும் பயம் இல்ல. இல்ல. ஆமா, நீ லவ் பண்றத என்கிட்ட சொல்லவே. முடியுமோ முடியாதோ 2 மனசு வச்சு. ஐயா இப்ப அவன் லவ் பண்றானே. அவன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். யாருமே இல்லையே. அதெல்லாம் இருக்காங்க. ஆனா வெளியில காட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் லவ் பண்றேன் ஊர்ல எல்லாத்தையும் காட்டிடுவாங்க. உள்ளுக்குள்ளதான் இருக்கும் விஷயம். நீ தன்னால உயர்வு ஏற்படலனாலும் பெண்களால உயரக்கூடிய ராசி படைச்சவர் அப்படின்னு சொல்லணும்னா இந்த வயசுக்குள்ள தாய் கிரகம் சகோதரி கிரகம் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. வருங்காலம் மனைவி கிரகம் உன் வயசுல பிறக்கக்கூடிய பெண் பிள்ளை கிரகம் நல்லா இருக்கும். ஆபத்து கண்டம்லாம் ஏதும் இருக்குன்னு கிருஷ்ணனும் ராதையும் வந்திருக்காங்க. நல்ல ஜோசியம். சூப்பர். ஏதோ லவ் பண்றியா? நீ வா செத்த. நீ நம்பிக்கையான ஒரு ஜோசியம். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி பண்றேன், ஜோசியம் பாக்குறேன். ஜாக்லின் பேர்ராசிக்கு சரியான ஜோசியை எடுத்துட்டு வாடா தம்பி. எலி அம்மாடி ஜாதகத்தை ஆராய்ச்சி கொடுக்க ஓடிவா கணேசா. நல்லதே நடக்கணும். நம்பிக்கையான ஒரு ஜாதகம் வேணும். இவனே இவ்ளோ நீட்டா இருக்கான். ஜாக்லினுடைய யோகம் அதிர்ஷ்டம் ஒண்ணா மெதுவா எடு, கோச்சிக்காத. நல்ல ஜாதகமா அம்மா ஜாக்லின் பேர்ராசிக்கு எடுத்து கொடு. ஜாக்லினுடைய ராசி அதிர்ஷ்டம் யோகம் எப்படி இருக்கு? ஏய் ஜாக்லின் பேர் கொண்டு சரியா சொல்லு. தாய் ஜாக்லினுடைய பேர் நாமத்தை கொண்டு யாருடைய காட்சி என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது அம்மா ஜாக்லினுடைய பேர் ராசி கொண்டு வந்திருக்கக்கூடிய கடவுள் இறுதி ஆண்டவர். மனசுல ரொம்ப எப்படி பேருக்கு ஏத்த மாதிரி கரெக்டா எடுத்துச்சா? மனசுல ரொம்ப குழப்பம் இருக்க. எனக்கா? ஆமா, ஆண் பிள்ளையா பிறக்க வேண்டியவங்க பெண் பிள்ளையா பிறந்திருக்கிறீங்க. சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. பெண்ணா பிறந்தாலும் பெண் மாதிரி வாழற இன்னைக்கும் ஆண் போலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. உள்ளத்தால கெட்ட பொண்ணு கிடையாது, உதட்டால கெட்ட பொண்ணு. உள்ளத்துல கெட்டவங்கன்னா என்ன அர்த்தம் தெரியாது. ஒருத்தர்கிட்ட பழகிக்கிட்டு அவங்கள அழிக்கணும், கெடுக்கணும், ஒழிக்கணும். அவங்க நல்லா இருக்காங்களே இவங்க நல்லா இருக்காங்களே நினைக்கிறவங்க உள்ளத்துல கெட்டவங்க. யாருக்காவது என்ன தீங்கு செய்வோம்னு நினைக்கிறவங்க இங்கிட்டு கண்டது அங்கிட்டு சொல்றவங்க உள்ளத்துல கெட்டவங்க. சரி, ஆனா நீங்க உதட்டுல கெட்டவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க. வாயா
அத மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். திட்டிடுவேன் எல்லாரையும். மனசுல பட்டத படபடன்னு பேசி சொல்லிடுவேன். ஒருத்தர் தப்பு பண்ணா அவங்க உறவா இருந்தாலும் நட்பா இருந்தாலும் நேரடியா கேட்டுப்பீங்க. ஓகே. அதனால கெட்டவளா தெரியுவீங்க. மத்தபடி கிரகத்துல எல்லாம் ஏதும் குறை இல்ல, நல்லா இருக்கு. இறைவன் அழக கொடுத்திருக்கிறான், அறிவை கொடுத்திருக்கிறான், அன்பான இருதயத்தை கொடுத்திருக்கிறான். கல்வி யோகம், தொழில் யோகம் கட்டாயம் உயர்வாதான் இருக்கு. இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், நல்லா போகுமா? கட்டாயம் போகுமே உங்க ராசிக்கு. எனக்கு கல்யாணம் பண்ணுவாங்க யாராவது? நீங்க பார்த்து பண்ணாதான் உண்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்களா? அவங்க பண்ண முடியாது. ஏன் அப்படி? அது உங்க ராசி அப்படி. அழகு இருக்கு, அறிவு இருக்கு, ஏன் என்னை கிளம்ப எல்லா யோகமும் இருந்தாலும் உங்க தலைவிதியினுடைய கிரகம் என்ன சொல்லணும்? நீங்க பார்த்து அவங்கள கல்யாணம் பண்ண, அவங்க பார்த்து உங்களை கல்யாணம் பண்ண முடியாது. ஓகே. மத்தபடி ஆண்டவரோட அனுகிரகம் இருக்குமா? மூணாவது மனுஷரோட கூட்டா சேர்ந்து இந்த காரியமே இறங்க வேண்டாம். அதான் இந்த மூணாவது மனுஷன் இந்த 2 பேர் தான். ஜாமீன் சப்போர்ட் கையெழுத்து போடுறது ராசி நல்லா. இவங்க 2 பேரோட சேர்றது தான் பிரச்சனைன்றீங்க. ஆள் நல்லவங்களா தான் தெரியுறாங்க. ஆனா அவன் கட்டம் போட சட்டை போட்டுக்கிறது தான் அப்பாலே வில்ல போட்டுக்கிற மாதிரி தெரியுது. அவன் எச்சரிக்கையா இருக்கு. ஓகே. மத்தபடி நல்லா இருக்கு. ஆனா அவன் பாவம், அவன் அந்த இதுல வாங்குறதுலயே இருந்தான். காசு கொடு. ஐயோ நானா பாத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலா வந்து பேசிக்கா நான் இதுல எல்லாம் நம்ப மாட்டேன். சரி சும்மா ஜாலியா ஃபன்னா இருக்குமே தான் பார்த்தேன். அதே மாதிரி ஃபன்னா தான் இருந்தது. ப்ளீஸ் இதெல்லாம் வந்து நம்புறவங்க நம்புங்க. பட் ஆனால் நான் போய் பார்த்துன்றதுக்காக யாரும் போய் பார்க்காதீங்க. ஏன்னா இது ஒரு ஜாலி ஃபன், அவ்வளோதான். அவர் சீட்டு எடுத்து வைக்கும் போதும் பார்த்தேன். அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி ஒன்று பண்றாரு. ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு மேஜிக்ஸ் ஒன்று பண்றாரு. ஒரு நிமிஷம்ண்ணா, மேஜிக்ஸ் ஒரு மாதிரி பண்றாரு. ஸோ அதனால எனக்கு பெருசாக அதில் நம்பிக்கை இல்லை. இன்னைக்கும் அதே மாதிரி நான் பார்த்தேன். எனக்கு ஒரு மாதிரி காமெடியாக தான் இருந்தது. ஓகே, நம்ம உழைப்போம், நம்ம ஜெயிப்போம். ஓகே வாங்க, அடுத்து எங்கேயாவது போவோம். வாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு இடத்துக்கு வந்து எவ்வளவு செலவு? அது கை வீசிட்டா வர முடியும். புரியல எனக்கு. ஜோசியக்கார சொல்லியிருக்கா. ஆமா, ஆடி வந்து ஆவணி வந்தா என் புள்ள டாப்ல வருவான். அந்த மாதிரி வராங்களா? பேசாவா? நல்லா இல்லையா? சரி சரி, மூஞ்சி அப்படி வைக்காத. 4 பேர் வாங்கணும். உப்பா இருக்கும், உப்பா இருக்கும். ஏய் நீ ஒரு கடைக்கு போற, கடையில உனக்கு பிடிக்கலன்னு சொல்ற, பிடிச்சுன்னு சொல்ற. பா இப்ப உன முருகர்ன்றதுனால இப்ப நீ கடவுள் ஆயிட்டியா? முருகர் சொன்னா 2 பொண்டாட்டி தேடி இருக்க. வா இந்தா சாப்பிடு. அவங்கள கஷ்டப்படுத்தாத, வா சாப்பிடு ஃபுல்லா. அப்புறம் எனக்கு அது போகணும்னு ஆசையா இருக்கு மனசு. ஆனா அவங்க கத்துறத பார்த்தா அது எப்ப உழுகுன்ற மாதிரி இருக்கு. பார்த்தா இல்ல, அது ஆர்வத்தை பார்த்தாலே தெரியுது. ஆமா, ஒரு மாதிரி அது டக்கு டக்குன்னு இருக்கு வேற. அது உளுந்துரும் தான் எனக்கு தோணுது. வேணாம் வண்டர்லாவே போய்க்கிறோம். இது வேணாம், எனக்கு பயமா இருக்குது. சின்ன வயசுல தெரியல, இப்ப ரொம்ப பயமா இருக்கு. வீட்டுக்கு போய் சேர் ஈச்சர் இருக்கும்ல, இப்படி இப்படி ஆடுவோம். நான் வரல. என்ன இது பக்கத்துல கூட போக மாட்டேது. போட்டாங்களா? மனோஜ் ஹெல்ப் போடுறியாடா? ₹100 போடுவே அப்படி. அந்த ₹100 போட்டாதான் உனக்கு இது நைட் சாப்பாடு. நோ, ஒருவேளை இது அந்த கட்டத்துக்குள்ள அடங்காதோ, அதான் இல்ல. காலு பின்னாடி அப்புறம் அது போட்டதுக்கு அப்புறம் இல்லைன்ற போடு. சின்ன வயசுலதான் வந்து இந்த திருவிழா அதெல்லாம் சூப்பரா இருந்தது. இப்போ உள்ள வந்துட்டு வெளில வரதுக்குள்ள எங்க பாரு நான் குளிச்சிருக்கேன். அது இல்லாம எல்லாம் காரமா இருக்கு. இப்ப வந்து நம்மள சின்ன வயசுல வந்து ஒரு சில விஷயம் ஏமாத்தி இருப்பாங்கல்ல, அதெல்லாம் இப்ப என்னால டீகோட் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு கண்டுபிடிக்கிறேன் நானு. அந்த அளவுக்கு நான் ஒரு திறமைசாலியா இருக்கேன். ஏய் நீ யார கண்டுபிடிக்கிறா? நாங்க என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் தெரியுமா? அதான் சொன்னார்ல முருகர். இல்ல நான் எதை கண்டுபிடிக்க சொன்னா, இது எதை முருகர்ன்ட்டாராம் அவரு. அதுல இருந்து 2 பொண்டாட்டி தேடினே இருக்கான் அவன்.
வாடி சக்காலத்தி அன்னைக்கு நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சியோ பா நீ தேடு நான் கிளம்புறோம் வீட்டுக்கு. இதோட இந்த திருவிழா vlog முடிஞ்சது. அடுத்த வருஷம் தெரியல வருவனா தெரியல. பாய். கொண்டாடி கூட வருவேன். வள்ளி தேவன்